வெல்கம் யூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னையோட ஸ்பெஷல் என்னென்னா, சுரைக்காயில் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வெங்காய பக்கோடாவை விட இது சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான இது, நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சுரைக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு, நல்ல பிஞ்சு சுரைக்காய் இது, அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை எல்லாத்தையுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ சுரைக்காயை இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதவே அதை செஞ்சிட்டிங்கன்னாக்கா அது தனியாக விட ஆரம்பிச்சிடும். பத்தாததுக்கு அது கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம், அதாவது இந்த காய்கறிகள் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மாவெல்லாம் சேர்ப்போம். இப்போ இது குறைஞ்ச அளவில் நான் செய்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் மாவு தனியாக இது தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு பெசரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா சலிச்சு விட்டுக்குங்க. எந்த பொருள் பலகாரம் செஞ்சாலும் இந்த மாதிரி மாவு முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி இது சலிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த பிசைகிறதுக்கும் ரொம்ப கட்டியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அருமையான கன்சிஸ்டன்சியில் வரும். இதுக்காக மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம இப்போ என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். 1/4 டீஸ்பூன் போதும், ஜாஸ்தி போயிட வேண்டாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதாவது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிக்கங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை அந்த மேலாப்பில் உள்ள அந்த மாவில் இந்த மசாலாலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சு சூடாக இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்து செய்யணும், ஏன்னா கையில் அந்த எண்ணெய் பட்டாமல் அது சூடாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனில் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை விட்டுக்குங்க. இதை நல்லா பெசரி விடணும். இதில் துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் ஏன்னா சுரைக்காயில் தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதனால் அதுவே நமக்கு சரியாக வரும். இப்போ இதில் மாவு நல்லா அதாவது அந்த காய்கறியில் ஒட்டி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே தெரிஞ்சினாலும் பரவாயில்ல, அதுதான் இதுக்கு பக்குவம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கையில் உதுத்து விடுங்க. ரொம்ப குண்டாவெல்லாம் போட்டக்கூடாது. போட்டிங்கன்னாக்கா அது உள்ளே இருக்கிறது வேகாது, நல்லா இருக்காது. இது நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி உதுத்து விடணும். விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அதை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நிறைய செஞ்சிங்கன்னா நான் சொன்ன பக்குவத்தில் தனித்தனியாக கலந்து செய்யணும். ஒரே தான் மாவை கலந்திங்கன்னா தனியாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னாக்கா இதே கன்சிஸ்டன்சியில் இதே மாதிரி அழகாக சூப்பரான டேஸ்ட்டு கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பாருங்கள் இதோட சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்களேன். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கலகலான்னு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? இப்போ பிளேட்டில் போடுவோம் பாருங்கள், என்ன அருமையான சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தீங்களா? இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி புது ரெசிபிகள் போடுறேன், சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.